அனைவருக்கும் வணக்கம். கோவை அன்னதான அறக்கட்டளையின் கல்வியின்பாலான சேவைகளின் தொடர்ச்சியாக இன்று ஆனைக்கட்டி பகுதியிலுள்ள மலைவாழ் மக்களின் குழந்தைகளின் தடையற்ற கல்விக்கு உதவிடவும், பொருளாதாரத்தில் நலிந்துள்ள மற்றும் பெற்றோரை இழந்து வாழும் மாணாக்கர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அறக்கட்டளை மூலமாக எவ்வாறான உதவிகளை செய்ய முடியும் என அறியும் பொருட்டு இதற்காக நியமிக்கப்பட்ட அறக்கட்டளையின் குழுவின் தலைமையில் அறக்கட்டளை நிர்வாகிகள் திரு எஸ். ஜனார்த்தனன், திரு ஆர். கந்தன், திரு பொன்னுசாமி மற்றும் திரு உதயகுமார் ஆகியோர் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக மாலை வகுப்புகளில் பயின்று வரும் சில மாணாக்கர்களையும் அவர்களுக்கு மாலை வகுப்பெடுக்கும் ஆசிரியர்களையும் கண்டு அவர்களின் தேவைகளையும் அறிந்து கொள்ள முடிந்தது. கொண்டன்புதூர் பஞ்சாயத்தில் மாலை வகுப்பெடுக்கும் ஆசிரியையான செல்வி காவியா தானும் கல்லூரியில் படித்துக்கொண்டே மாலை வேளைகளில் மாணவர்களுக்கும் வகுப்பெடுப்பது கண்டு வியந்தோம். ஏழ்மையிலும் சேவை மனப்பான்மையுடன் மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் அவர்களது முயற்சியை பாராட்டும் விதத்தில் அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பில் அவர்களுக்கு கல்லூரிக்கு அணிந்து செல்லும் வகையில் ரூபாய் 3000ற்கான உடைகளை வழங்கினார்கள். ஆனைக்கட்டியிலுள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளியிலும் சென்று அங்குள்ள ஆசிரியர்களின் உதவியோடு இயலாமையிலுள்ள மாணவர்களை நேர்முகம் கண்டு அவர்களின் கல்விக்காக எவ்வாறு உதவ முடியும் என்பதையும் கலந்து ஆலோசித்து பின் அறிவிப்பதாக உறுதியளித்துள்ளோம். இந்த முயற்சிக்கு எங்களுடன் ஒத்துழைத்த திருமதி மல்லிகா அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.